சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் ரொம்ப நல்லவருங்க, தான தர்மங்கள் செய்கிறவருங்க என்று இந்த உலகத்தில் ஒரு சிலரை குறித்து சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒருவரைத்தான் நல்லவர் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அவர்தாம் நாம் அன்றாடம் தொழுது கொள்ளுகிற கர்த்தர். நம்மை உண்டாக்கினவர், நம்மேல் மிகவும் அன்பு கொண்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினவர். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். நாம் பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் வாழ அவருடைய குமாரன் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாகவும் சமாதானமாகவும் வாழ வழிகாட்டுவார். நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாயிருக்கும்படி செய்வார். எல்லா காலங்களிலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஏற்ற காலத்தில் பதிலளித்து உதவும்படி செய்வார். எப்படிப்பட்ட மோசமான மனிதனையும் இயேசு புதிய மனிதனாக மாற்றுவார். அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை பரிசுத்தவானாக மாற்றுவார். ஆகையால் இன்றே இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்கள் வழியை செம்மையாக்கி எல்லாரும் உங்களை இயேசுவின் பிள்ளை என்று அழைக்கும்படி செய்வார். உங்களை உயர்த்துவார். ஜெபம். இயேசுவே, என்னை உம்முடைய பாதையிலே நடத்தும். உம்மை போல என்னை மாற்றும். என்னை புதிய மனுஷனாக மாற்றி உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும்.